இன்னொரு முக்கியமான அம்சம் ஹையர் அண்ட் ஃபயர். நீங்கள் பெர்மனன்ட் ஜாப்ஸ் எல்லாமே காலி பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் ஒரு நிறுவனத்துக்கு தேவைன்னா 10 பேர் எடுத்துக்கலாம். அடுத்த நாளே தேவையில்ல, எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்ல நான் அனுப்பிச்சிடலாம். ஆனால் சட்டம் இயற்றும் போது, இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் இயற்றும் போது என்ன தெளிவாக சொல்லியிருப்பாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டில், நிறுவனம் அது ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி 2 பேரும் ஈக்குவல் டேர்ம்ஸில் கண்டிஷனுக்குள்ளே போகல, எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்குள்ளே போகலை. ஒரு நிர்வாகம் இருக்குன்னா அது கையில் காசு இருக்கும், அரசியல் பலம் இருக்கும், முடிவெடுக்கும் திறன் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதுனால அதுவும் ஒரு சாதாரண மாத சம்பளம் வாங்கி குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற வேற வழி இல்லாமல் வேலைக்கு வர ஒரு ஊழியரும் ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்க 2 பேரும் போட்டுக்கிற அக்ரிமெண்ட் தான் எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் 2 பேருக்கும் சமமான உரிமை வைக்கக்கூடாது. இப்போ நிர்வாகத்துக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுங்க. எப்போனாலும் வேலையை விட்டு தூக்க முடியாது. எப்போனாலும் நீங்கள் வந்து எந்த நடவடிக்கையும் நீங்கள் வந்து எடுக்கணும்னா அது தன்மை பொறுத்து தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு இருக்குது. நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும் அவன்கிட்ட. என்ன தப்பு பண்ண, ஏன் தப்பு பண்ண, நீ தப்பு பண்ணியிருக்கன்னு சொல்லணும். இதெல்லாம் பண்ணாதான் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே வந்து போட்டு ஈக்குவல் பார்ட்னராக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரும் சிக்கலை நோக்கி வரும். என்னென்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் அதிகப்படியான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இது போராட்டங்கள் வந்து இன்னும் அதிகமாக வந்து தூண்டிவிடும் அப்படின்றது தான் இந்த சட்டத்தினுடைய விளைவாக இருக்கும். ஒரு நிர்வாகமும் ஊழியரும் ஒன்றா சேர்ந்து இருந்தால் தான் இண்டஸ்ட்ரியல் பீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் அன்ரெஸ்ட் நடக்கும். அது நாட்டுக்கும் பொருளாதாரத்துக்கும் தொழிலுக்குமே வந்து எந்த விதத்துலையும் நல்லது கிடையாது. அதனால் இந்த அரசினுடைய சட்டம் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இது எல்லாத்தையுமே இது பார்க்கும்போது இது கூட இன்னொரு சட்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஷரம் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சட்டம். அது இன்னும் டிராஃப்டில் இருக்குது, அதுவும் வரப்போகுது. பட் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக நீங்கள் வந்து அதில் ரொம்ப இதெல்லாம் வந்து வெளிப்படையாக இல்லை அவங்களுடைய அரசியல். அதில் வந்து இன்னும் வெளிப்படையாக என்ன இருக்குன்னா, வேலை அப்படின்றது தர்மத்தின் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டெஃபினேஷனோட போடுறாங்க. தர்மத்தின் அடிப்படையில் இருப்பது அப்படின்ற அர்த்தம் என்னென்னா, நீங்கள் வந்து வேலை என்னோட உரிமை, ஒர்க் ஆஸ் அ ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ் டைம்லேருந்தே வந்து தொழிற்சங்கங்கள் வந்து போராடுது. ஒரு இளைஞர் படித்து முடிச்சுட்டு வராங்கன்னா வேலை கொடுப்பது அரசனுடைய கடமை. நான் போய் தேடக்கூடாது. எனக்கு 4 வேலை இருக்குன்னா நான் சூஸ் பண்ணிட்டு போகணும். அப்படி இருந்ததுன்னா இந்த இளைஞர்களுடைய திறனை பல மடங்கு நம்ம வந்து பயன்படுத்த முடியும், நாட்டினுடைய வளர்ச்சியை கொண்டு போக முடியும். ஆனால் இப்போ வந்து அது உரிமையாக இல்லாதனால நம்ம போய் தேட வேண்டியது இருக்குது. வேலை இல்லைன்னா ஜொமேட்டோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு வேலையில் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அப்படி இல்லைன்னா சில வாய்ப்பு இருக்கிறவங்க மற்ற நாடுகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. ரைட்டுன்னு இருந்ததுன்னா நமக்கு வந்து பெரும்பகுதியான வேலைவாய்ப்புகள் உருவாகும். வேலைவாய்ப்புகள் உருவாகிற பட்சத்தில் அரசுன்னு வந்து அதில் அரசு வேலைகள் வந்து உருவாகும். ஸோ நல்ல வேலைகள் வந்து கிடைக்கும், டீசெண்டான வேலைகள் கிடைக்கும். ஆனால் இந்த வேலை ஆஸ் அ ரைட் அப்படின்றது வந்து பார்க்காமல், வேலையில் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்காமல், தர்மம் அடிப்படையில் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து இதில் சட்டங்கள் சொல்லும் போது என்ன சொல்ல வராங்கன்னா, இதெல்லாம் உங்கள் கடமைகள். நீங்கள் பிறந்ததே வேலை செய்வதற்காக. நாராயணமூர்த்தி பேசுனதோ இல்லை சுப்பிரமணியன் பேசுனதோ இதெல்லாம் வந்து என்னென்னா, நீங்கள் அதிகப்படியாக நேரம் வேலை செய்யணும். எதுக்கு நீங்கள் வந்து உங்கள் பொண்டாட்டி முகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, வீட்டில் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே வாங்க வேலை செய்யுங்க. இதெல்லாம் என்ன அடிப்படையில் வருதுன்னா, நீங்கள் வந்து பிறந்ததே வேலை செய்வதற்காக தான். ஆனால் ஒரு மனிதர் வந்து வேலை செய்வதற்காகவா பிறந்தாங்க? ஸோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கை, சமூகம், குடும்பம் இல்லை அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு ஒன்றுமே அவங்களுக்குலாம் வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்றது வந்து இந்த சட்டத்தில் வந்து டெஃபினிஷன்லேயே வந்து சொல்லுது. ஸோ இந்த அர்த்தங்களோட இவங்க வந்து இதை கொண்டு வரும்போது படிப்படியாக எங்கே போகிறாங்கன்னா, நீங்கள் இந்த உங்களுக்கு எதுக்கு ரைட்ஸு, உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் நிர்வாகம் கொடுக்கறதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு அடிமை சமூகத்தை நோக்கி அப்போ இருந்த வேதங்களின் அடிப்படையில் இருந்த அரசு, சட்டம், ஆட்சி, மனு இதன் அடிப்படையில் நாங்கள் வந்து ஆட்சியை வந்து நாங்கள் இங்கே கட்டி அமைப்போம் அப்படின்னு வந்து ஒரு சைடு இங்கே இதில் அவங்களுடைய அரசியலை பளிச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இது வரும்போது இன்னும் மோசமான சூழ்நிலை வந்து ஏற்படும். பேசுவதற்கு உரிமை கிடையாது அப்படின்ற நிலைமையை இது வந்து கொண்டு போக போகுது. நீங்கள் வந்து வேலை செய்வது வந்து என்னதான் அடித்தாலும் வாங்கிக்கணும், ஏன்னா நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் பண்ண விளைவுன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ ஆனால் நம்ம இதெல்லாம் வந்து இந்த சட்டங்கள் மூலியமாக அவங்களோடு நம்மளை பின்னோக்கி கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு சைடு பெருமுதலாளிகளுக்கு வந்து எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க,
அவங்களுடைய பனிஷ்மெண்ட்டு. இன்னொரு சைடு ஊழியர்களை, உழைக்கும் மக்களை பின்னோக்கி ஒரு அரசியல் ஒரு ஸ்லேவரியை நோக்கி வந்து கொண்டு போகிறாங்க. அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தின ஒரு ஸ்லேவ் சொசைட்டியில் பயன்படுத்தின சட்டங்களை, மனுக்களையும் தர்மங்களையும் கொண்டு வந்து சட்டமாக ஏற்றுறது, அந்த அடிப்படையில் சட்டம் ஏற்றணும்னு வந்து வெளிப்படையாக சொல்லி ஏற்றுறது தான் இதில் இருக்கிற முக்கியமான பாதகமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த சட்டத்தை பத்தி எந்த அளவுக்கு புரிதல் அவங்களுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் அது சீரியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இல்லை, அதாவது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், புரிதலை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு சைடு உங்களுக்கு வந்து அரசு ப்ராபகண்டா காசு செலவு பண்ணி பண்ணுறாங்க. இன்னொரு சைடு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதனுடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து இதை கொண்டு போவது நம்மளுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாக்கு அவசியம். ஏன்னா படித்து கையில் வந்து வேலை இருந்ததுன்னா கேள்வி கேட்பாங்க. அதுவும் வந்து நிரந்தர வேலையோடு இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக வந்து பயமில்லாமல் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்பது இவங்களுடைய அரசியலுக்கு வந்து பிரச்சனை அப்படின்ற அடிப்படையில் இவங்க வந்து அதெல்லாம் ஒழிச்சாதான் இவங்களுடைய ஆட்சி நீடிக்கும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஏற்பாடாக இருக்குது. அந்த அடிப்படையில் இவங்க இதெல்லாம் வந்து காலி பண்ணுறதுக்கு இவங்க திட்டமிட்டு ப்ராபகண்டா பண்ணுறாங்க. யூடியூப்ஸ்லேயோ இல்லைனா மீடியாஸ்லேயோ ஒரு டாக்குமெண்ட் வந்து மீடியா கார்பரேட் ஜேர்னலிசம்னா என்னென்னா, ஒரு நியூஸ் வருதுன்னா அதில் என்ன மற்ற பார்வைகள் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு சேர்த்து தான் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறது தான் வந்து ஜேர்னலிசமாக இருக்கும். அதிலும் முக்கியமாக லீஸ்ட் டவுன்ட்ராடனோ இல்லை வந்து லீஸ்ட் அஃபெக்டட் வந்து அவர் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களுடைய நிலைப்பாடை அதிகமாக சொல்கிறது வந்து ஜேர்னலிசமாக இருக்கணும். ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா, மீடியாவில் என்ன கவர்மெண்ட் வந்து பிடிஎஃப் கொடுக்குதோ அது அப்படியே வந்து, அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற டூல் கிட்ட இவங்க வந்து அப்படியே பயன்படுத்துறது தான் வந்து இருக்கே தவிர கொஞ்ச அளவு கூட அதை வந்து கிரிட்டிக்கலாக பார்ப்பதோ அனலைஸ் பண்ணுவதோ இதெல்லாம் வந்து இல்லை. இந்த ஒரு ப்ராபகேண்டா மத்தியில் இளைஞர்களுக்கு வந்து இதில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுன்றது வந்து ஒரு பெரிய சிரமமான விஷயம்தான். பட் இதில் அடி வாங்க போகிறது இளைஞர்கள் தான் அண்டு உழைக்கும் மக்கள் தான். ஸோ இவங்க அடிவாங்க இது எங்கேருந்து தொடங்குச்சு, எதை நோக்கி நம்ம போகணும், இதை எப்படி வந்து மாற்றணும், இது எங்கெங்கெல்லாம் வந்து உருவாகி இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்படும் அப்படின்றது தான். அதனால் இதில் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட உழைக்கும் மக்கள் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணுவது, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு ஐடி எம்ப்ளாயி பாஷான வேலை இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு பொதுமக்கள் மத்தியில் அப்படி ஒரு பார்வை இருக்கும். இல்லை ஒரு ஆட்டோ தொழிலாளினா ஆட்டோ தொழிலாளி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு, இன்னும் மூட்டை தூக்குற தொழிலாளி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு. அந்த மாதிரி வந்து இவங்க எல்லாருமே தனித்தனியாக, நான் ஆட்டோ தொழிலாளி நான் பார்த்துக்கிறேன், நான் மூட்டை தூக்குற தொழிலாளி நான் என்னுடைய பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், ஐடி தொழிலாளி நான் என் பிரச்சனையை பார்த்துக்கிறேன்னு இருக்கும். ஆனால் இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள்லாம் தனித்தனியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாரையும் ஒன்றா தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா அடிக்குது. ஸோ அப்போ எல்லாரும் அவங்களுடைய பிரச்சனைகளை, வழிகளை வந்து பேசுகிறதுக்கான ஏற்பாடுகள் இன்னும் அதிகப்படியாக வரும். ஏன்னா ஆஃபீஸ்க்குள்ளே பேச முடியாது, அரசுக்கிட்டையும் பேச முடியாது அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் எங்கேயுமே பேச முடியாதுன்னா அது வெடிக்க தான் போகுது. வெடிக்கும் போது இன்னும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அந்த அடிப்படையில் இளைஞர்கள் கையில் தான் இது அந்த ஏற்படும் போது இளைஞர்கள் கையில் தான் அது முதல்ல ஏற்படும் அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும்.